வணக்கம் நேர்களே. பெப்பர்ஸ் மார்னிங் நிகழ்ச்சியில் உணவும் குணமும் பகுதியில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நம்ம நேற்று சர்க்கரை நோயாளிகள் என்னென்ன காய்கறிகள் சாப்பிடணுன்றதை பற்றி நம்ம பார்த்தோம். பொதுவாகவே சாப்பிட்ற சாப்பாட்டில் சாதம் அளவு குறைவாக இருக்கணும், காய்கறி அளவு, அதாவது சாதம் 1 கப்புனா காய்கறி 2 கப் இருக்கணுன்றதை பற்றி நம்ம பேசினோம். காய்கறிகளில் பொதுவாகவே 2 வகையான காய்கறிகள் சேர்த்துக்கிறது அவசியம். அதாவது நீர்க்காய் மற்றும் நார்ச்சத்து நிறைந்த காய். ஸோ நார்ச்சத்து நிறைந்த காய்னா வாழைத்தண்டு, கீரை போன்றவையெல்லாம் நார்ச்சத்து நிறைந்த காய். நீர்க்காய்கள்லாம் இந்த கோட் வெரைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய பூசணிக்காய், புடலங்காய், பீர்க்கங்காய் இதெல்லாம் நீர்க்காய்கள். ஸோ 2 வகையான காய்கறிகள் இருக்கிறது மிகவும் அவசியம். அடுத்தது நம்ம பழங்கள் பற்றி பார்க்கலாம். ஸோ சர்க்கரை நோயாளிகள் பொதுவாகவே பழம் சாப்பிடலாமா கூடாதா அப்படிங்கிறது அவங்களுக்கு பெரிய சந்தேகம் இருக்கும். சர்க்கரை நோயாளிகள் பழங்கள் சேர்த்துக்கலாம், ஆனால் அவங்களுடைய சர்க்கரை அளவு கட்டுப்பாட்டில் இருந்தால் மட்டும்தான் பழம் சேர்த்துக்கணும். அதிக அளவில் சர்க்கரை அளவு அதிகமாக இருக்கும் பொழுது கட்டாயம் அவங்க பழங்கள் சாப்பிட்றத தவிர்க்கணும். ஸோ என்னென்ன மாதிரியான பழங்கள் சாப்பிடலாம், என்னென்ன பழங்கள் சாப்பிடக்கூடாதுன்றதை பற்றி நம்ம பார்க்கலாம். பழங்கள் பொதுவாகவே இந்த முக்கணிகள்னு சொல்லக்கூடிய மா, பலா, வாழையை கட்டாயம் அவங்க தவிர்க்கணும். அது கூட மேலும் இந்த சப்போட்டா, சீத்தாப்பழம் இந்த 5 பழங்களை அவங்க தவிர்க்கணும். ஏன்னா இந்த 5 பழங்களும் ஹை கேலரி ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சாப்பிட்ட உடனடியாக ரத்தத்தில் சர்க்கரையாக கலக்கிற அளவுக்கு மாவு சத்துக்கள், சர்க்கரை சத்து இதில் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த 5 பழங்களை தவிர்த்துட்டு மற்ற பழங்கள் ஆப்பிள், கொய்யாப்பழம், சாத்துக்கொடி, ஆரஞ்சு, மாதுளை, திராட்சை, தர்பூசணி, அன்னாச்சி போன்ற பழங்களை சேர்த்துக்கலாம். ஸோ இந்த தர்பூசணி சேர்த்துக்கும் பொழுது பிறை நிலா வடிவில் அந்த அளவில் சேர்த்துக்கலாம். பப்பாளி மற்றும் அன்னாச்சி பழங்கள் சேர்த்துக்கும் பொழுது நீளமான ஒரு துண்டு, அதாவது 100 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம். திராட்சைனா ஒரு 10லிருந்து 15 திராட்சை, அதாவது சிறிய திராட்சையாக இருந்தால் ஒரு 15 நம்பர் அளவுக்கு சேர்த்துக்கலாம். பெரிய திராட்சையாக இருந்தால் ஒரு 7லிருந்து 10 திராட்சை சேர்த்துக்கலாம். நெல்லிக்காய் சாப்பிட்றதா இருந்தால் ஒரு 2லிருந்து 3 நெல்லிக்காய் அளவு சேர்த்துக்கலாம். ஏதாவது ஒரு பழம் ஒரு நாளைக்கு சாப்பிடணும். அப்படி இல்லை மிக்சட் ஃப்ரூட், அதாவது மிக்சட் ஃப்ரூட் சாலடாக சாப்பிட்டாங்கன்னா 100 கிராமுக்கு மேலே கட்டாயம் சேர்த்துக்க கூடாது. நிறைய பேர் சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறம் பழம் சாப்பிடலாமா? கட்டாயம் அப்படி சாப்பிடக்கூடாது. ஏன் சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறம் பழம் சாப்பிடக்கூடாது அப்படின்னா, நம்மளுடைய சாப்பாடு செரிமானம் ஆகிறதுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம வயிற்றுக்குள்ள ஆசிட், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் சுரக்குது. ஸோ நம்ம இந்த பழங்கள் சாப்பிடும் பொழுது என்ன ஆகும்னா, இதில் உள்ள நீர் சத்தானது அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடை டைல்யூட் பண்ணுறதுனால செரிமானம் ஆகிறதுக்கு லேட் ஆகுது. அதாவது சரியா செரிமானம் ஆகாமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. எனவே பழங்களை உணவு சாப்பிட்றதுக்கு ஒரு 3/4 மணி நேரமோ இல்லை 1 மணி நேரத்துக்கு முன்னாடியோ இல்லை உணவு சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு 1 மணி நேரம் கழிச்சோ எடுத்துக்கலாம். ஸோ உடனடியாக எடுக்கிறத தவிர்க்கிறது நல்லது. ஸோ பழங்கள் எப்பெல்லாம் சாப்பிடலாம்? ஸோ இந்த பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதுக்கு அப்புறம், இப்போ பொதுவாகவே டயபெட்டிஸ் உள்ளவங்க 6 வேளை உணவு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 6 வேளை உணவுன்னா ஒரு வாட்டியும் சாதம் போட்டு சாப்பிட்றதோ இல்லை இட்லி தோசை சாப்பிட்றதோ அந்த மாதிரி அப்படி கிடையாது. 3 வேளை உணவு கரெக்டாக சாப்பிடணும். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டைம் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்னா ஒரு 8:30லேருந்து 9க்குள்ளே, மேக்ஸிமம் 9க்குள்ளே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும். எழுந்து ஒரு 2லிருந்து 3 மணி நேரத்துக்குள்ளே அவங்க திட உணவு சாப்பிட்றது ரொம்பவும் அவசியம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது மார்னிங் 9க்குள்ளே. அடுத்தது ஒரு 10:30 மணிலேருந்து 11 மணி போல், அதாவது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் இடையில. ஸோ லஞ்ச் ஒரு மணிக்குள்ளே எடுத்துக்கிட்டாங்கன்னா ஒரு 11 மணி போல் இடைப்பட்ட உணவாக அவங்க சாப்பிடலாம். ஸோ இந்த இடைப்பட்ட நேரத்தில் இந்த பழங்களை சேர்த்துக்கலாம். ஸோ இடைப்பட்ட நேரத்தில் வேற என்னென்ன சாப்பிடலாம் அப்படின்னா, லைட் ஸ்நாக் மாதிரி. ஸோ ஸ்நாக்ஸ்னா பஜ்ஜி, போண்டா, சமோசா அப்படி கிடையாது. ஸோ ஸ்நாக்ஸ்னா இந்த பிரெட் சாண்ட்விச் சாப்பிடலாம், இல்லை முட்டையோடைய வெள்ளைக்கரு சேர்த்த எக் ஒயிட் சாண்ட்விச் சாப்பிடலாம். ஸோ பிரெட்னா பொதுவாகவே ப்ரௌன் பிரெட் சேர்த்துக்கிறது நல்லது, வெள்ளை பிரெட்டு தவிர்க்கணும். ஏன்னா மைதா பிரெட்ல நார்ச்சத்து கிடையாது. ஸோ கோதுமை பிரெட்டோ இல்லைனா 7 கிரெயின் பிரெட்னு சொல்லுவாங்க இல்லையா, மல்டிகிரெயின் பிரெட், அந்த மாதிரி பிரெட்டோ சேர்த்துக்கலாம். அதுக்கு நடுவில் வெறும் பிளெயின் பிரெட்டாக சாப்பிடாம இடையில காய்கறிகள், வெள்ளரிக்காய், வெங்காயம், தக்காளி, கேரட்டு போன்ற இடையில காய்கறிகள் வச்சு வெஜிடபிள் சாண்ட்விச்சாக சாப்பிடலாம். ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த பிரெட்டோடைய கார்னர்ஸை கட் பண்ணக்கூடாது. ஏன் கட் பண்ணக்கூடாது அப்படின்னா, இந்த கார்னர்ஸ்னால தான் நமக்கு 2 பிரெட்டோ இல்லை ஒரு 3 பிரெட்டு சாப்பிட்ட உடனே போதுன்ற ஒரு ஃபில்லிங்னஸ் கொடுக்கும். இதே நீங்கள் அந்த கார்னர்ஸை கட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு 2க்கு மேலே சாப்பிட்டாலும் உங்களுக்கு அந்த திருப்தி இருக்காது, அதாவது ஒரு திடமான ஒரு ஃபீல் இருக்காது. அதனால கார்னர்ஸை கட் பண்ணாமல் இந்த பிரெட்டு சாப்பிட்றது அவசியம். பிரெட்டு மட்டும் இல்லாமல் சுண்டல், அதே போல் வெஜிடபிள் சாலட், ஃப்ரூட் சாலட்,
சூப் வகைகள் குடிக்கலாம். லைக் சிக்கன் சூப் குடிக்கலாம், வாழைத்தண்டு சூப் குடிக்கலாம், இல்லை வெஜிடபிள் சூப் குடிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான சூப் வகைகளை குடிக்கலாம், மோர் குடிக்கலாம், இளநீர் சேர்த்துக்கலாம். இளநீர் சேர்த்துக்கும் பொழுது அடிக்கடி சேர்த்துக்காம ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை அந்த மாதிரி இளநீர் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த இடைப்பட்ட உணவு சாப்பிட்றது அவசியம். இந்த இடைப்பட்ட உணவு ஏன் சாப்பிடணும் அப்படின்னா, இந்த இடைப்பட்ட உணவு சாப்பிட்றதுனால அவங்களுடைய லஞ்ச் இன்டேக், அதாவது மதிய உணவுடைய அளவு ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சி போயிடும். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாக லஞ்சு போகும் பொழுது அவங்களுக்கு பசி ஜாஸ்தி இருக்கும். அப்போ தன்னை அறியாமல் அவங்க நிறைய எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ மத்தியான அளவு உணவை குறைக்கணும்னா இந்த இடைப்பட்ட உணவு சேர்த்துக்கிறது ரொம்பவும் அவசியம். அடுத்தது ஈவினிங் டைம்ல என்ன சாப்பிடலாம்? கட்டாயம் ஈவினிங் நேரத்தில் டீ காஃபியோட இந்த பிஸ்கெட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். பொதுவாகவே பிஸ்கெட் சாப்பிடும்போது க்ரீம் பிஸ்கெட்டோ இல்லைனா ஹை கேலரி பிஸ்கெட்ஸ் எல்லாம், குக்கீஸ் மாதிரியான பிஸ்கெட்ஸ் எல்லாம் தவிர்க்கிறது அவசியம். அதுக்கு பதிலாக இப்போ நிறைய ஓட்ஸ் பிஸ்கெட் வருது, ராகி பிஸ்கெட்ஸ் வருது. ஸோ அந்த மாதிரியான பிஸ்கெட் சேர்த்துக்கலாம். மேலும் சுண்டல், அவல் உப்புமா, அவல் உப்புமால வெள்ளை அவலுக்கு பதிலாக சிகப்பு அவல் சேர்த்துக்கிறது ரொம்பவும் முக்கியம். ஏன்னா வெள்ளை அவல்ல உங்களுக்கு இரும்பு சத்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இதே சிகப்பு அவல்ல இரும்பு சத்து அதிக அளவில் இருக்கிறதுனால சிகப்பு அவல் உப்புமா சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா சிகப்பு அவலை பாலில் ஊற வச்சு சர்க்கரை போடாமல் சேர்த்துக்கலாம். பிரெட் உப்புமா சாப்பிடலாம். எல்லாத்த விட ரொம்ப முக்கியமாக சுண்டல் சாப்பிட்றது மிகவும் அவசியம். ஏன்னா சுண்டல்ல இருக்க புரதச்சத்து தான் அவங்களுக்கு சர்க்கரையுடைய அளவை குறைக்கிறதுக்கு பயன்படும். பொதுவாகவே கார்போஹைட்ரேட் தான் சர்க்கரையை ஜாஸ்தி பண்ணுது. ஸோ நம்ம கார்போஹைட்ரேட்டோட புரோட்டீன் சேர்த்துக்கும் பொழுது, அதாவது இந்த புரதச்சத்தை சேர்த்துக்கும் பொழுது சர்க்கரையுடைய அளவு குறையப்படுது. அதனால சாயந்தர நேரத்தில் சுண்டல் சாப்பிட்றது ரொம்பவுமே அவசியம். ஸோ ஒரு 4 மணிலேருந்து ஒரு 5 மணி போல் இந்த சுண்டல் அந்த மாதிரியான ஸ்லைட் ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம், அலாங் வித் த டீ ஆர் காஃபி. அப்படி இல்லைன்னா பிளெயின் மில்க் எடுத்துக்கிறது நல்லது. ஒரு 8 மணிக்கு மேலே இல்லை 9 மணிக்கு மேலே டின்னர் சாப்பிட டைம் எடுக்கும் அப்படின்னா ஒரு 6 மணி போல் ஒரு லைட் ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம். சரி நேயர்களே, இதனுடைய கண்டினியூவேஷனை நாளைக்கு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.